கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும், அதே நேரம் விவேகம் உள்ளவர்களாக இருக்கணும். We have to be wise and also we have to be thoughtful. அதாவது கவனமாக இருக்கணும், அதே மாதிரி சூதுள்ளவர்களாக இருக்கணும். That is, we have to be careful and also crafty. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. மத்தேயு 10:16 இந்த வசனத்தோட பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல் கபடற்றவர்களுமாய் இருங்கள். Matthew 10:16. I will read the second part of the verse. Be wise as serpents and harmless as doves. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம புறாக்களை போல கபடற்றவர்களாக இருக்கணுமா, பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்கணுமா, கவனம் உள்ளவர்களாக இருக்கணுமா? See what the Bible says. We have to be harmless and innocent like the doves and also careful like the serpents. ஒரு முறை ஒரு நரி ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. உள்ளே இருந்து எப்படிடா வர்றது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தது. Once a fox fell into a well. It did not know how to come out, so it was struggling. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆடு கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்துட்டு அந்த நரிக்கிட்ட நீ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சு. After a few minutes, a goat came there and peeped into the well and asked the fox, "What are you doing there?" அந்த நரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்லிச்சு, இங்கே தண்ணி ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதை குடிக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு. The fox thought for a minute and said, "The water here will be very sweet. That is why I came here to have a sip." அப்புறம் சொல்லிச்சு, நீயும் இங்கே வாயேன், இந்த தண்ணியை குடிச்சு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. Then the fox said, "You also come here and drink this water. It will be very tasty." ஏற்கனவே தாகத்தில் தவிச்சிட்டு இருந்த அந்த ஆடு ஒன்றுமே யோசிக்காமல் உள்ளே குதிச்சிருச்சு. ஆல்ரெடி த கோட் வாஸ் வெரி வெரி thirsty. ஸோ வித்தவுட் திங்கிங் இட் ஜம்ப்ட் இன்சைடு. உள்ளே போய் நல்லா தண்ணி குடிச்சிருச்சு. அப்புறம் அந்த நரிக்கிட்ட கேட்டுச்சு, எப்படி நம்ம வெளியே போகிறது அப்படின்னு. It drank water. Then it asked the fox, "Now how are we going to go outside?" அப்போது அந்த நரி சொல்லிச்சு, நீ முதல் நில்லு, உன் மேலே ஏறி நான் வெளியே போயிடுறேன். The fox said, "You stand, I'll climb on you and go outside." நான் வெளியே போன பிறகு நீ வெளியே வர்றதுக்கு நான் உதவி செய்கிறேன். First you stand, I'll climb on you and go outside. After going out, I'll help you to come out. அந்த ஆடும் சரி சரின்னு போய் நின்றுச்சு. நரி மேலே ஏறி வெளியே போயிடுச்சு. The goat said, "Okay fine," and stood. The fox climbed on it and went out. அங்கே போனோடனே நரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆடு, ஐயோ என்ன நடந்து போயிட்டே இருக்க, என்ன காப்பாத்துன்னு கூப்பிட்டுச்சு. ஆஃப்டர் கோயிங் அவுட் சைட் த ஃபாக்ஸ் ஸ்டார்டட் வாக்கிங். த கோட் கால்ட் அவுட் சேயிங், "Why are you walking? Come on, help me." அந்த நரி சொல்லிச்சு, என்னுடைய உதவி வச்சா நீ உள்ளே வந்த, நீயா தானே வந்த, நீயா வெளியே வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு. The fox asked, "Did you come inside with my help? You came on your own. Now you come out on your own." It said so and moved away. இந்த ஆடு மாட்டிக்கிச்சு. This goat was in trouble. நம்ம கவனமாக இருக்கணும், சூது உள்ளவர்களாக இருக்கணும், ஏன்னா நம்மளை காப்பாற்றிக்கணும். ஆனால் மற்றவர்களுக்கு நம்ம ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடாது. We have to be crafty, we have to be careful, but we have to be harmless. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.